ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा पुरुषाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனிப்பேத்த ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவண பவ குகாய நமோ. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோன்னா, ஏப்ரல் 2024 மீன ராசிக்கான பலன்களை தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல கிரக நிலைகள், அவை தரும் பலன், எப்படி பலன்கள், என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு சந்திராசிரம தினங்கள் என்ன, இன்னைக்கு உங்கள் ராசியினுடைய தேவதை யாரு, நட்சத்திரம், அதில் உள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு உண்டான தேவதை யாரு அப்படிங்கிறதையும், உங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கான சுப நாட்கள், அசுப நாட்கள், யோக நாட்கள் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கைட்லைனாக, உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், நீங்கள் சிரமப்படாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. சரி, வாங்க உள்ளே போகலாம். உங்கள் ராசிக்கு அதிபதி, ராசிக்கு 10ஆம் இடத்திற்குமான தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே நட்பு நிலையிலே நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம், கடன், ருண, ரோக, சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தையும், நோய் நொடி, வம்பு, வழக்கு, ஆயுள் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தையும், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தையும் பார்வையிடுறதுனால உங்களுக்கு இந்த மாதம் கடன் தொல்லைகள், ஆயுள் பிரச்சனை, இதெல்லாம் எல்லாமே சுபமாக இருக்குது. குருபார்வைப்படுறதுனால இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப சுபம் அடைஞ்சது. அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு, சுகஸ்தானத்திற்கும் கலசரஸ்தானத்திற்கும் உண்டான வண்டி வாகன யோகம், தாய் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், கலத்திரம், கூட்டு தொழில், வியாபாரம், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு உண்டான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு வக்கரமடைந்து வர்றாரு. உள்ள மேஷ ராசியிலிருந்து வக்கரமடைஞ்சு உங்கள் ராசிக்குள்ள வர்றாரு. அப்படி வக்கரமடைஞ்ச புதன் பகவான் அங்கே இருக்கக்கூடிய ராகு பகவானோடு சேர்றப்ப வக்கரம் நிவர்த்தி ஆகி உங்கள் ராசியிலேயே உச்சமடைந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவானோட சேர்றப்ப இன்னும் ரொம்ப முழுக்க சுபத்துவமாகி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுறார். 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்று, சுகஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது அற்புதமான யோகம். தாயின் மூலமான வருமானம், கல்வி, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு, இதுக்கெல்லாம் வீடு வண்டி வாங்க நினைக்கிறவங்களுக்கு, இதுக்கெல்லாம் இந்த மாதம் மிகச்சிறந்த ஒரு மாதம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணக்கூடிய தொழில். இப்போ 7ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசிக்கு 3-8க்கு உண்டான சுக்கிர பகவான் ராசியிலேயே உச்சம் அடைஞ்சிருக்கார். 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆடை ஆபரணங்களை குடிக்கக்கூடிய 3ஆம் இடத்திற்கும், ஆயுள் ஸ்தானம், திடீர் தனவரவு, இன்சூரன்ஸ், இதற்கெல்லாம் சம்பந்தப்பட்ட 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே உச்சமடைந்திருக்கிறார். உச்சமடைந்து 7ஆம் இடத்தை நேராக பார்க்குறார். அப்போ உச்சமடைந்த சுக்கிரன் உங்களுக்கு என்ன கொடுப்பார் சொல்லுவாங்களே, சுக்கிர தசை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அற்புதமான உங்களுடைய ராசியிலேயே இருந்து சுக்கிர பகவான் கொடுக்க போறார். சுக்கிர பகவானுடைய யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மனைவி, மூத்த சகோதரியால வருமானம், அதுக்கு அடுத்தது லக்ஸூரியஸ் தொழில், கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆடை ஆபரண தொழில் செய்கிறவங்க, அழகு பொருள் விற்கிறவங்க, நகை வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிக மிக மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் உண்டான 2-9ற்கு உண்டான செவ்வாய் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக விரயம் உண்டு. அப்போ விரயஸ்தானத்தை, விரயம் அப்படிங்கிறத எப்படி நம்ம சரி பண்ணணும்னா, செவ்வாய் சனி சேர்ந்துருக்கிறதுனால கட்டின வீடை நீங்கள் வாங்கலாம்.
முதியோர்களுக்கு உதவி செய்கிறது, ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அனாதை குழந்தைகளுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் செய்கிறப்ப இந்த மாதம் முழுக்க முழுக்க ஒரு அற்புதமான ஒரு மாதம். இதுவரை நீங்கள் இந்த வருஷத்திலே சந்திக்காத ஒரு சூப்பரான ஒரு மாதம் தான் இந்த மாதம். நன்றி நேயர்களே. அடுத்தது மீன ராசிக்கு உண்டான சந்திராசிரம தினங்கள் 23/4/24 காலை 9:18 முதல் 25/4/24 இரவு 8 வரைக்கும் சந்திராசிரம தினம். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் ஏப்ரல் 1, 3, 5, 9, 11, 13, 16, 19, 21, 23, 26, 30 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் அப்படின்னா ஏப்ரல் 1, 8, 10, 12, 24, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அசுப நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை கைவிட்டுருங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறனால பாதி மாதம் ராசி இருக்கார், பாதி மாதம் 2ஆம் இடத்துக்கு வராது. இப்போ ராசியிலேயே இருந்தாலும் அசுப நாட்கள் அப்படின்னு வர்றப்ப அந்த முயற்சி ஸ்தானத்தை கொஞ்சம் கைவிட்டுறது நல்லது. அடுத்து யோக நாட்கள். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு யோக நாட்கள் ஏப்ரல் 19, 21. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மீன ராசிக்கு அதிபதியான தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பிரம்மாவுடைய வழிபாடும், அதற்கு அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரத்திற்கான நட்சத்திர தேவதையான ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடும், இரண்டையும் சேர்த்து நீங்கள் வணங்கிட்டு வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிக மிக நன்றாக இருக்கும். உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த உத்திரட்டாதிங்கிறது காமதேனு பிறந்த நட்சத்திரம். அற்புதமான ஒரு நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் 4 சுபதினங்கள். ஏப்ரல் 4, 6, 8, 10, 12, 14, 15, 17, 20, 22, 24, 27 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். உங்களுக்கான அசுப நாட்கள் ஏப்ரல் 2, 9, 11, 13, 25, 29 ஆகிய நாட்கள் அசுப நாட்கள். உங்களுக்கான யோக நாட்கள் ஏப்ரல் 20, 22. நீங்கள் வணங்க வேண்டிய தேவதை மீன ராசிக்கு உண்டான தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பிரம்மா வழிபாட்டோடு மகா ஈஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நன்மைகளை வழங்கும். அடுத்து ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் ஏப்ரல் 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 16, 19, 21, 23, 25, 28, 30 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அசுப நாட்கள் ஏப்ரல் 3, 10, 12, 14, 26, 30. யோக நாட்கள் ஏப்ரல் 21, 23. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இப்பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.